கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவின் துதி ஆராதனையில் இணைந்திருக்கும் உங்கள் எல்லோரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவா கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. மீண்டும் ஒரு தடவை எல்லாருமாக நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. கண்மலையை பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். கண்மலையை பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பெலனடைந்து கழுகை போல் நான் எழும்பிடுவேன். காத்திருந்து பெலனடைந்து கழுகை போல் நான் எழும்பிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன். இயேசுவே மே ஆராதிக்கிறோம்ப்பா. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான்
அன்றைக்கு சீடர்கள் படகில் இருந்த பொழுது மகா பெரிய அலை வந்தது, மகா பெரிய புயல் வீசியது, தண்ணீர் படகுக்குள்ளே வந்தது. இருப்பினும் ஆண்டவருடைய வார்த்தையை நம்பின ஆண்டவருடைய சீடர் அலை மேல் நடக்கும்படி ஆண்டவர் செய்தார். அதுபோலதான் இன்றைக்கும் நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கடவுள் தன்னுடைய வார்த்தையை எங்கள் வாழ்க்கையிலே அனுப்பி அத்தனை பிரச்சனைகளுக்கு மேலாக நாம் நடந்து நம் ஆண்டவர் வல்லவர் என்று அறிக்கை செய்யும்படி நம்மை ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். அந்த ஆண்டவரை பார்த்து அப்படியே சொல்லுவோம், நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. வாழ்வு தருகின்ற தேவன், அதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நீரே உம்மை தூக்கி விடுகின்ற தேவன், அதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கலங்கி போன நேரத்தில் எல்லாம் உமக்காக வந்தீரே ஆண்டவரே, அதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இன்றைய நாளிலும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் உம்மை ஆட்கொள்வதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆவியானவர் மூலமாக உம்மை அபிஷேகிப்பதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, போற்றுகிறோம் ஆண்டவரே, போற்றுகிறோம் ஆண்டவரே, போற்றுகிறோம். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கண்மலையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கண்மலையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, தீமை உன்னை அணுகாது, துன்பம் உறைவிடம் நெருங்காது. தீமை உன்னை அணுகாது, துன்பம் உறைவிடம் நெருங்காது. செல்லும் இடமெல்லாம் தூதர்கள் காத்திடுவார், தூதர்கள் காத்திடுவார், தூதர்கள் காத்திடுவார். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, ஒரு மக கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. வியாதி வறுமை நெருக்கலாம், சோதனை துன்பம் சூழலாம். வியாதி வறுமை நெருக்கலாம், சோதனை துன்பம் சூழலாம். உன்னை மீட்டவரோ உன்னை காத்துக் கொள்வார், உன்னை காத்துக் கொள்வார், உன்னை காத்துக் கொள்வார்.
மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. கண்மலையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலான நன்மைகளை எங்களுக்கு தர வல்லவரே, உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், ஐயா, ஸ்தோத்திரம் இந்த இடத்திலே பண்ணுகிறோம். வந்து உம்முடைய பரிசுத்த வல்லமையை நீங்க நிறைவாக ஊற்றுகிறபடியால் துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் அப்பா, ஐயா, ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் ஐயா உம்முடைய கிருபையின் ஊற்று நிரம்பி வழிகிறபடியால் துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், அப்பா, ஸ்தோத்திரம் உம்முடைய கிருபையை எங்கள் மேல் ஊற்றுவதற்காக எங்கள் மேல் இரக்கம் காட்டினீரே, அதற்காக உம்மை நன்றி செலுத்துகிறோம், நன்றி துதிக்கிறோம். செலுத்துகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஆண்டவரே. ஸ்தோத்திரம், அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். கோடி வாதையுந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது, நேரிடாது மகனே. நம் ஆண்டவர் தன்னுடைய திரு ரத்தத்தை எங்களுக்கு சிந்தினார். எங்களுக்காக அவருடைய இரத்தம் நம்மை எல்லா விதமான தீமையிலிருந்தும், வாதைகளிலிருந்தும், நோய்களிலிருந்தும் பாதுகாக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். பாதுகாப்பது மட்டுமல்ல, அவருடைய திரு ரத்தம் சகல பிணிகளையும் நோய்களையும் குணமாக்கும் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கட்டுக்கள் இருந்தும் விடுதலை கொடுக்க இயேசுவின் இரத்தம் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த ஆண்டவரையே போற்றி பாடி துதிப்போமா? எல்லாரும் தடவை தயவு செய்து எழுந்து நின்று இந்த பாடல் வழியாக எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவருக்கு புகழ்ச்சி பலியை நாம் ஏறெடுக்கலாம். எல்லாரும் சொல்லுவோமா? தந்தையே உம்மை போற்றுகிறோம், இயேசுவே உம்மை போற்றுகிறோம், இரட்சகரே உம்மை போற்றுகிறோம். இயேசுவே நீரே என் ஆண்டவர், இயேசுவே நீரே என்னை விடுதலை ஆக்குகிறவர், இயேசுவே நீரே என்னை வழி நடத்துகிறவர், இயேசுவே நான் உமக்கே சொந்தம். வாதையுந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது, நேரிடாது மகளே. வாதையுந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது, நேரிடாது மகளே. ஒருமாக வாதையுந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. ஆண்டவரே மகளே, மீண்டும் ஒரு தடவை எல்லாருமாக வாதையுந்தன் அப்படியே நம்பிக்கையோடு சொல்லுவோம். கரங்களை தட்டி பாடி ஆண்டவருக்கே நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் குடும்பத்தை தீமைகள் அணுகாதபடி எங்கள் ஆண்டவர் காப்பார் என்ற நம்பிக்கையோடு நாம் பாடுவோம். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை நீர்தாம் இந்த நேரத்தில் உம்முடைய இரத்தத்தினால் காத்து கொள்வதற்காக உம்முடைய இரத்தத்தை பூசி இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் உம்முடைய சொந்த பிள்ளைகளாய் மாற்றிக் கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது, நேரிடாது மகளே. உன்னதமான கர்த்தர்
கத்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய். உன்னதமான கத்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய். அடைக்கலமான ஆண்டவனை ஆதாயமாக்கி கொண்டாய். அடைக்கலமான ஆண்டவனை ஆதாயமாக்கி கொண்டாய். எனவே வாதையுந்தன் கூடாரத்தை எல்லாரும் அப்படியே உற்சாகமாய் ஆண்டவருக்கே நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கரங்களை தட்டி குரல்களை எழுப்பி நம் ஆண்டவருடைய நாமத்தையே நாம் உயர்த்துவோம். நம் ஆண்டவர் நல்லவர், அவரே நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார், அவரே நம்மை காப்பவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம் அப்பா. நேரிடாது நேரிடாது மகளே, ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். எல்லாருமாக ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஜெயித்து விட்டோம். மீண்டும் ஒரு தடவை ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் நாம் எல்லாரும் வெற்றி கொண்டவர்கள். ஆவியுண்டு வசனமுண்டு அன்றாடம் வெற்றியுண்டு. ஆவியுண்டு வசனமுண்டு அன்றாடம் வெற்றியுண்டு. எனவே வாதையுந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு மீண்டுமாக வாதையுந்தன் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. புகழ்ச்சி பலி வல்லமை உள்ளது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். புகழ்ச்சி பலிதான் உங்களுக்கு வெற்றியை கொண்டு வருகிறது. அன்றைக்கு மோசே தன்னுடைய கரங்களை உயர்த்தி பிடித்திருந்தார். கரங்களை உயர்த்தி விண்ணக கடவுளை நோக்கி மன்றாடி கொண்டிருந்தார். இஸ்ரவேல் ராணுவம் முன்னேறி சென்றது என்று நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ராணுவம் வெற்றி அடைந்தது என்று நாம் பார்க்கிறோம். எப்பொழுது அவருடைய கரம் கீழே வந்ததோ அப்பொழுது இஸ்ரவேல் ராணுவம் தோல்வி அடைந்தது என்று நாம் பார்க்கிறோம். கடவுள் இன்றைக்கு கூட நம்முடைய புகழ்ச்சி பலியினாலே நம்முடைய சத்துருவின் எல்லா வல்லமைகளையும் முறியடிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் புகழும் பொழுது நமக்கு எதிராக இருக்கிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமல் போகும்படி ஆண்டவர் செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய கரங்கள் வானத்தை நோக்கி உயர்ந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருந்து ஒரு வல்லமையானது எங்கள் உடலை ஆட்கொள்ளுகிறதாக இருக்கிறது. ஆகவே இந்த நேரத்திலே, இந்த புகழ்ச்சி பலி நேரத்திலே நீங்கள் யாரும் பயப்பட வேண்டாம், யாரும் சோர்ந்து போக வேண்டாம், யாரும் வெட்கப்பட வேண்டாம். எல்லாரும் தைரியமாக எழுந்து நின்று மான்கால்களை போல நம் ஆண்டவர் நம் கால்களை மாற்றுவார் என்று கடவுள் சொல்லி இருக்கிறார். பலவீனனை பலப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். சோர்ந்து போனவனை நான் உற்சாகப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். விழுந்து போனவனை நான் தூக்கி விடுவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். கடவுளை நம்புகிறவருடைய முகங்கள் பிரகாசிக்கும்படி ஆண்டவர் செய்வார் என்று சொல்லி இருக்கிறார். நீங்கள் புகழும் பொழுது, நாம் புகழும் பொழுது ஆண்டவருடைய மகிமை இந்த மண்டபத்தை மூடிக்கொள்ளும். புகை போல ஆண்டவர் இறங்கி வருவார். நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார், விடுதலையாக்குவார். நாம் எல்லாரும் ஆண்டவரை புகழக்கூடியவர்கள், புகழுவதற்காகவே உண்டாக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே இரட்சகர், இயேசுவே வல்லவர். எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை போற்றுவோமா இந்த நேரத்தில்? நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம்ப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் அப்படியே மகிமைப்படுத்துவோம் நம் ஆண்டவரை. அவருடைய மகிமைக்குள்ளே நாம் நுழைந்து கொள்ளுவோம். துதியின் பிரசன்னத்துக்குள்ளே நுழைந்து கொள்ளுவோம். இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கை செய்வோம்.
இயேசுவே இரட்சகர் என்று உயர்த்துவோம் இந்த நேரத்தில். ஸ்தோத்திரம் 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 அப்பா. நீரே விடுதலையின் ஆண்டவர், நீரே வெற்றியின் ஆண்டவர், நீரே எங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். எல்லாரும் அப்படி உற்சாகமாய் ஆண்டவரை புகழ்ந்து கொண்டே இருங்கள். நீங்கள் ஆண்டவரை துதிக்க ஆரம்பியுங்கள். ஆண்டவருடைய வல்லமையினால் நீங்கள் நிரம்ப முடியும். ஆண்டவருடைய பிரசன்னத்தினால் நீங்கள் ஆட்கொள்ளப்பட முடியும். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த நேரத்திலும் நீரே எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி. நீரே எங்களை வழி நடத்தி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். நீரே எங்களை ஆட்கொண்டு கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இதோ இந்த நேரத்திலும் உம்மை ஆராதனை செய்து கொண்டிருக்கிற மக்கள் மேலே அக்கினியின் பிரசன்னம் இறங்கி வருவதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த துதி ஆராதனை விடுதலையின் ஆராதனையாய் மாறிக்கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த துதி ஆராதனை குணமாக்கும் வல்லமை உள்ள ஆராதனையாய் மாறிக்கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இந்த இடத்திலே வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய உடலிலும் உம்முடைய தேவ அக்கினியின் பிரசன்னம் இறங்கி வருவதற்காக நன்றி. சோர்வுகள் நீங்கி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். பலவீனங்கள் அகன்று போய் கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். இருளின் சக்திகள் மறைந்து போய் கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தந்தை நடாத நாற்றெல்லாம் வேரோடி இப்பொழுது அற்று போய் கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். உயர்த்தப்பட்டிருக்கிற ஒவ்வொரு கரங்களிலும் ஆண்டவருடைய வல்லமை இறங்கி வந்து கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். சிறைச்சாலையில இறங்கி வந்த வல்லமை இன்றைக்கு இந்த மண்டபத்தில் இறங்கி வந்து கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். பவுலுக்கும் சீலாக்கும் விடுதலை கொடுத்த வல்லமை இந்த துதி ஆராதனையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் விடுதலை தந்து கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். அசுத்த ஆவிகளின் வல்லமை இதோ இந்த நேரத்தில் விரட்டப்பட்டு கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. போற்றி துதிப்போமெம் தேவ தேவனை புதிய இதயமுடனே, நேற்றும் என்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். போற்றி துதிப்போம் தேவ தேவனை புதிய இதயமுடனே, நேற்றும் என்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் என்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசர் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். லோரமாக இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசர் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா,
தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்று மூடுவேன். தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்று மூடுவேன். தூரமாக இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசர் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இந்த நேரத்திலே நம்ம ஆண்டவர் தாமே எல்லா விதமான சூழ்நிலையிலும் நம்மோடு இருந்து நம்மை காக்கும் கடவுள், நம்மை விடுதலையாக்குகிற ஆண்டவர், நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வம். எவ்வளவு பயங்கரமான புயல் வீசினாலும் அந்த புயலிலிருந்து நம்மை மீட்டுக் கொள்ளுகிற தெய்வம். அந்த ஆண்டவருக்கே நன்றி சொல்லுவோம். வேண்டுமாக இயேசுவே, உம்முடைய திருநாமத்தையே போற்றுகிறோம் அப்பா. நீரே எங்களை காக்கும் கடவுளாக இருக்கிறீர். நீரே எங்களை வழிநடத்தும் தெய்வமாக இருக்கிறீர். எங்களை விட்டு விலகாத ஆண்டவர் என்று சொன்னீரே, உம்மை நன்றியோடு போற்றுகிறோம் அப்பா. இந்த நேரத்திலும் நீர் எங்கள் உள்ளங்களை பார்க்கிறீர். மனிதன் முகத்தை பார்க்கிறான், ஆனால் நீரோ உள்ளத்தை பார்க்கிறவர் என்று சொன்னது போல இந்த நேரத்திலே எங்கள் உள்ளத்தில் இருக்கிற எல்லா விதமான வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் விருப்பங்களையும் நீர் அறிந்து கொண்டிருக்கிறீரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம் அப்பா. நான் உங்களை விசாரிக்கிற ஆண்டவர் என்று சொன்னீர். நீர் இந்த நேரத்தில் எங்களை விசாரிக்கிறீர் அப்பா. தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொன்ன ஆண்டவர், தாயை விட மேலாக எங்கள் மேல் அன்பு வைத்து அக்கறை வைத்து எங்களை நீர் விசாரிக்கிறீரே, உம்மை நன்றியோடு போற்றுகிறோம். நீர் விசாரிக்கிறவர் மட்டுமல்ல, எங்களுக்கு நீர் சுகத்தை கொடுக்கிறவர், எங்களுக்கு நீர் சமாதானத்தை கொடுக்கிறவர், எங்களுக்கு நீர் விடுதலையை கொடுக்கிறவர், எங்களுக்கு நீர் வாழ்வை கொடுக்கிறவர். உம்மை நாங்கள் போற்றுகிறோம். சீயோனே, உன்னை விசாரிப்பார் யாரும் இல்லை என்று நீ கலங்காதே, நான் உன்னை விசாரிக்கிற ஆண்டவர் என்று சொல்லி இருக்கிறீர். இந்த நேரத்திலும் நீர்தாமே எங்களை உம்முடைய மார்போடு அணைத்து எங்களை ஆறுதல் படுத்தி எங்களை ஆசீர்வதித்து எங்களுக்கு வேண்டிய பலனையும் எங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தையும் எங்களுக்கு வேண்டிய விடுதலையையும் நீர் தந்து கொண்டிருப்பதற்காக உம்மை நன்றியோடு போற்றுகிறோம். ஹல்லேலூயா, அல்லேலூயா, 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 எல்லாரும் அப்படியே குரலை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பாருங்கள். இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரை புகழ்ந்த பொழுது எரிகோ மதில் இடிந்து விழுந்தது என்று பார்க்கிறோம். அதுபோல நீங்களும் உங்கள் குரலை உயர்த்தி ஆண்டவரையே போற்றுங்கள். Thank you Jesus. உங்களுடைய நோயுள்ள உடம்பிலே ஆண்டவருடைய வல்லமை இறங்கி வரட்டும். உங்கள் வாழ்க்கை முன்னேற முடியாதபடி தடையா இருக்கிற தடை போன்ற எரிகோ மதிலெல்லாம் இப்பொழுது இடிந்து விழட்டும். Thank you Jesus. Praise you Jesus. இதோ ஆண்டவரே, உம்மை ஆராதனை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் பரலோக பிரசன்னம் இறங்கி வந்து இந்த துதி ஆராதனையிலே இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஒரு விடுதலையை பெற்றுக் கொள்ளட்டும். ஆண்டவரே, உம்முடைய வல்லமை எலும்புகளை தசைகளை எலும்பு மச்சைகளை ஊடுருவி செல்லும் என்று நீர் சொல்லி இருக்கிறீரே. ஆகவே இந்த ஆராதனை நேரத்திலே ஒரு குணமாக்கும் பிரசன்னம், ஒரு விடுதலையாக்கும் வல்லமை ஒவ்வொரு உடலுக்குள்ளும் பாய்ந்து செல்வதாக, விடுதலையை தருவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா.
அப்பா பிதாவே, அன்பான இறைவா, ஆராதிக்கின்றேன், துதிக்கின்றேன். அப்பா பிதாவே, அன்பான இறைவா, ஆராதிக்கின்றேன், துதிக்கின்றேன். அர்ப்பணிக்கின்றேன் என்னையே உம்மிடம், உம் வழி செல்ல வருகின்றேன். அர்ப்பணிக்கின்றேன் என்னையே உம்மிடம், உம் வழி செல்ல வருகின்றேன். பரிசுத்த ஆவியே, தேற்றரவாளரே, ஆராதிக்கின்றேன், துதிக்கின்றேன். பரிசுத்த ஆவியே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆராதிக்கின்றேன், துதிக்கின்றேன். அர்ப்பணிக்கின்றேன் என்னையே உம்மிடம், உம் பணி செய்ய வருகின்றேன். அர்ப்பணிக்கின்றேன் என்னையே உம்மிடம், உம் பணி செய்ய வருகின்றேன். அர்ப்பணிக்கின்றேன். எங்களை எங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் இப்பொழுது அர்ப்பணிப்போம். நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய வீட்டில் உள்ள எல்லாரையும் ஆண்டவருடைய கரங்களிலே அர்ப்பணிப்போம். இந்த புது வாழ்வு குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய பரிசுத்த கரங்களிலே அர்ப்பணிப்போம். Praise you, Jesus. அர்ப்பணிக்கின்றேன் என்னையே உம்மிடம், உம் வழி செல்ல வருகின்றேன். ஏழுமானவர்கள் மிளந்தால் படியிட்டு நம் ஆண்டவரை ஆராதனை செய்வோம். ஆராதனை 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 ஆராதனை. தந்தையே உம்மை ஆராதிக்கிறோம், இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம், தூய ஆவியே உம்மை ஆராதிக்கிறோம். ஆராதனை ஆராதனை. தந்தையே உம்மை ஆராதிக்கிறோம், இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம், தூய ஆவியாரே உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரை ஆராதனை செய்த நாம் அவருடைய திருக்கரங்களிலே எங்களை அர்ப்பணிப்போம். குயவன் கையில் இருக்கிற களிமண்ணை போல நாமும் இந்த நேரத்திலே ஆண்டவருடைய திருக்கரங்களிலே எங்களை புது படைப்பாக இறைவன் மாற்றுவதற்காக அர்ப்பணிப்போம். எங்களுடைய தவறுகள், எங்கள் மீறுதல்களுக்காக ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு வேண்டும். இறைவனுக்கு பிரியமில்லாத, இறைவனுக்கு சித்தமில்லாத விடயங்களிலே, வழிகளிலே நாம் சென்றமைக்காக ஆண்டவரிடத்திலே மனம் விருந்துவோம். கடவுளுடைய பாதத்தில் இருந்து அவருடைய விருப்பத்தை கேட்டு அறியாமல் நாம் விரும்பியபடியெல்லாம் சென்றமைக்காக ஆண்டவரிடத்திலேயே மன்னிப்பு கேட்டு மீண்டும் ஆண்டவருடைய பிரசன்னம் எங்களை தாங்கி நடத்துவதற்காக நாம் நம்மை இதோ உமது அடிமை,
இறைவா ஏற்பாய் என்னை. இதோ உமது அடிமை, இறைவா ஏற்பாய் என்னை. இதோ உமது அடிமை, எரியா விளக்கு என்னை நான் உனக்கு தந்தேன் ஏற்றிடுவாய். எரியா விளக்கு என்னை நான் உனக்கு தந்தேன் ஏற்றிடுவாய். உன்னொளி துலங்க தன்னையே வழங்கும் சுடராய் மாற்றிடுவாய். இதோ உமது அடிமை, இறைவா ஏற்பாய் என்னை. இதோ உமது அடிமை, மலராய் கோத்து வாழ்வினை கொய்து தாள்களில் படைக்கின்றேன். மலராய் கோத்து வாழ்வினை கொய்து தாள்களில் படைக்கின்றேன். புனிதம் சிந்தும் பூவாயென்றும் வாழ்ந்திட வரம் கேட்பேன். இதோ உமது அடிமை, இறைவா ஏற்பாய் என்னை. இதோ உமது அடிமை. கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவின் துதி ஆராதனையில் இணைந்திருந்த உங்கள் எல்லோர் மேலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென்.